வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நம்ம பீம் இறக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் கவனிக்க வேண்டியது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்லாப் எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்ட் 2. அதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். நமக்கு வந்து 1 வே ஸ்லாபு, 2 வே ஸ்லாபு எப்படி அது பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமான தகவலாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் நம்ம இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் பைப்லாம் போட்டுட்ருக்கோம். அந்த எலக்ட்ரிக்கல் பைப்பில் நம்ம என்னென்னலாம் கவனிக்க வேண்டியது அப்படின்னு நம்ம கவனிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பீம் வந்து கீழே இறக்கிட்டுருக்குறாங்க. நம்ம வந்து 2 சப்போர்ட் கொடுத்தா இறக்கியிருப்போம். அதெல்லாம் கம்பி எடுத்து விட்டு இந்த பீமை வந்து ஃபுல்லாக வந்து மாதிரி கீழே இறக்கிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராங்க் அடிச்சிட்ருக்குறாங்க. நம்ம அந்த 2 வே ஸ்லாபு 1 வே ஸ்லாப் சொன்னோம் இல்லைங்களா, அது எப்படி கிராங்க் அடிக்கிறதுனா, அது ஒரு ராடு ஒரு 20 mm ராடில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தேவை இது கிராங்க் அடிக்கிறதுக்கு. அது டைப் யூ டைப்பில் வந்து நம்ம அடிச்சுட்டு ஒரு இந்த பக்கமும் ஒருத்தர் அந்த பக்கம் இழுக்கும்போது தான் அந்த கிராங்க் வந்து நமக்கு வந்து பெண்ட் ஆகும் 45 டிகிரிக்கு வந்து. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கிராங்க் பண்ணணும். ஓகேங்களா? வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் நம்ம இந்த வீடியோ பார்க்கணும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தகவல் கிடைக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதான் இன்றைக்கி நம்ம வந்து ரூஃப் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு எலக்ட்ரிக்கல் பைப்லாம் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. நாளைக்கு வந்து நம்ம வந்து காங்கிரீட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் கவனிக்க வேண்டியது, ஸோ அந்த 1 வே ஸ்லாபு 2 வே ஸ்லாப்லாம் எப்படி பிரிக்கிறாங்க, நம்ம வந்து பீம் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, டாப் ராட்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்களா, அதுக்கான நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அதுக்கான நம்ம வந்து கம்பி கொடுத்துருக்கோமா, எக்ஸ்ட்ரா பார் கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிற நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பீம் வந்து நம்ம இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லாப் வந்து 1 வே ஸ்லாபா 2 வே ஸ்லாபா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ அந்த 1 வே ஸ்லாபா 2 வே ஸ்லாபாங்கிறது எப்படி நம்ம செக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது லாங்கர் ஸ்பேனர் டிவைடட் பை ஷார்ட்டர் ஸ்பேனர். ஸோ அதை நம்ம வகுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணால் 2 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 2 வே ஸ்லாப். 2 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து 1 வே ஸ்லாப்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 அடி நீளம்னு வச்சுக்கோங்க, இது ஒரு 16 அடின்னு வச்சுக்கோங்க. 16க்கு 16 போது 1ன்னு நமக்கு வரும். அப்படிங்கும்போது அது 2 வே ஸ்லாப். ஸோ 2 வே ஸ்லாப் நம்ம என்னென்ன கவனிக்கணும் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள். ஸோ டபுள் மேட் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 10 mm கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ராடு, இது மெயின் ராடு. ஸோ மெயின் ராடுக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ராடு வச்சுக்கிறாங்க. ஸோ நமக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா போத் வேஸ் வந்துமே நமக்கு 10 mm கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராங்க் அடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா இந்த கிராங்க் வந்து இருக்கு இல்லைங்களா, இது வந்து நமக்கு மேலே ஏறி பாட்டத்தில் அங்கே போகும் பாருங்கள். ஸோ பாட்டத்தில் நமக்கு இறங்கும். அங்கே நமக்கு டாப் ராடு மேலே கிங்க் அடித்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு இந்த ராடு இங்கே வரும்போது கீழே நமக்கு பாட்டத்துக்கு போகும். இது டாப்பு, இது பாட்டத்துக்கு போகுதுங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு 4 பக்கமும் தொட்டி மாதிரி தெரியும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிராங்க் அடிச்சிருக்காங்களா, ஸோ இது கிராங்க் அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாப் இந்த ஏரியாவில் நமக்கு கிராங்க் அடிச்சிருக்கிறாங்க, தெரியுதுங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நமக்கு கிராங்க் அடிச்சிருப்பாங்க. ஸோ 4 பக்கமும் நமக்கு வந்து தொட்டி மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அதுதான் நமக்கு வந்து 2 வே ஸ்லாப்னு சொல்லுவாங்க. அது போக பார்த்திங்கன்னா ஒரு கிராங்க்கு, அப்புறம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாரு, அதுக்கப்புறம் ஒரு கிராங்க்கு, ஒரு எக்ஸ்ட்ரா பார், ஒரு கிராங்க், எக்ஸ்ட்ரா பார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து நம்ம கன்சீல்டு பீம் கொடுத்துருக்கோம். ஸோ தூரமாக வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்லாபில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நமக்கு அந்த பீம்லேருந்து நமக்கு இந்த பீம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 15 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இடையில் வந்து லாங்கர் ஸ்பேனர் இருக்கிறதுனால இடையில் வந்து ஒரு கன்சீல்டு பீம் கொடுத்துருப்போம். அந்த கன்சீல்டு பீம் வந்து பார்த்திங்கன்னா 6 12 கொடுத்துருக்குறோம். ஸோ மேலே 3 12, பாட்டத்தில் 3 12 கொடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் அந்த பீம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே பீம்லேயே எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து கவர் பிளாக் வந்து நம்ம வந்து வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கு மாதிரி இந்தமாதிரி ஸ்பேஸர் இருக்குது இல்லைங்களா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ராடுக்குள்ள வந்து இதை டிஸ்ட்ரிபியூட்டர் ராடு. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு வந்து நமக்கு ஸ்பேஸர் இருக்குங்களா, 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்ட்ரக்சர் டிசைன்லேயே கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி இதோட திக்னஸ், காங்கிரீட் திக்னஸ் வந்து 6 இன்ச்சா 5 இன்ச்சா நம்ம வந்து டிசைன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பிரகாரம் நம்ம வந்து லெவலை வச்சு நம்ம வந்து இன்சூர் பண்ணிக்கணும். அதில் லெவலில் தான் நம்ம வந்து ஸ்லாபே கட்டணும். ஓகேங்களா. இந்தமாரி விஷயத்தெலாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கவனிக்கணும். ஏன்னா ரூஃப் வந்து முக்கியமான ஒரு தருணங்கள். கம்பி வந்து நிறைய நம்ம கட்டிகிட்டு இருக்கோம். அதில் எதுவும் வந்து ஒரு சின்ன இடத்துல கூட பைண்டிங் மிஸ் ஆகாமல் இது வந்து லேப்பிங் கரெக்டாக கொடுக்கணும். அந்த லேப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது நமக்கு இந்த பீம் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதிலேருந்து L4 பிரிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு கிராங்க் ராடு, ஒரு எக்ஸ்ட்ரா பாரு, ஒரு கிராங்க் ராடு, ஒரு எக்ஸ்ட்ரா பாரு, ஒரு கிராங்க் ராடு,
ஒரு எக்ஸ்ட்ரா பவர் ஒரு கிராங்க் ராட். ஸோ அதுமாதிரி கொடுக்கும்போது இந்த L4த்தில் வந்து கிராங்க் அடிச்சுட்டு திரும்ப அங்கே போகும். அதுமாரி 4 பக்கமும் L4 இப்போ வந்து ஒரு 16 அடி அப்படின்னா 4 அடிக்கு ஒரு கிராங்க்கு, அந்த பக்கம் ஒரு 4 அடி கிராங்க்கு. ஸோ அப்போ இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 அதுமாரி 4 நாளாக பிரிச்சுக்கணும். ஸோ 4ல் ஒரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி வந்து கிராங்க் அடிக்கணும். ஸோ ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு அடுத்தே பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி பீம். ஸோ இது நமக்கு வந்து மெயின் பீம். ஸோ மெயின் பீமில் செகண்டரி பீம் உட்காரும்போது அந்த கரெக்டாக எல்லாம் அடிச்சு செக் பண்ணணும். அதுமாரி மெயின் பீமில் தான் செகண்டரி பீம் உட்கார வைக்கணும். அந்த பீமுக்கு பாட்டம்னா பாட்டம், டாப்னா டாப்பில் உட்காந்துச்சுன்னா அடிப்பாட்டத்துக்கு மேலே தான் நம்ம வந்து உட்கார வைக்கணும். ஸோ அதை பார்க்கும்போது தெரியும், வாங்க காமிக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து மெயின் பீமு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரைமரி பீம்னு சொல்லுவோம். இந்த பீமுக்கு மேலே உட்கார வைக்கும் போது பாட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த பீமுக்கு மேலே தான் நம்ம உட்கார வைக்கணும். ஸோ இந்தமாரி நம்ம வந்து கரெக்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பீம்லாம் செக் பண்ணிக்கணும். ஸோ சங்கன் ஸ்லாப் பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம், எதுக்காக நம்ம சங்கன் ஸ்லாப் வந்து போட்டிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. இப்போ என்டையராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2 வே ஸ்லாப் சொல்லியாச்சு. அடுத்து 1 வே ஸ்லாப் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த 1 வே ஸ்லாப் வந்து எப்படி நம்ம வந்து செக் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதுதான் 1 வே ஸ்லாப்னு சொல்லுவோம். ஸோ 1 வே ஸ்லாப் அப்படிங்கிறது அந்த 2 விட அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 1 வே ஸ்லாபாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ 1 வே ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கேருந்து நமக்கு அந்த பீமில் இருந்து இந்த பீம் வரைக்கும் அப்படின்னா இந்த பீமிலிருந்து எல்லை அடித்து இதை டாப்பில் எல்லை அடித்து அங்கே பண்ணிங்கன்னா பாட்டத்துக்கு போயிடும். இங்கே நமக்கு வந்து டாப்பில் எல்லை அடித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வரும்போது நமக்கு வந்து பாட்டத்தில் போயிடும். ஸோ இது வந்து 2 பக்கம் மட்டும் தான் ரெக்கை இருக்க மாதிரி தெரியும். அதில் 2 வே ஸ்லாபில் 4 பக்கமாக ரெக்கை இருக்க மாதிரி தெரியும். ஸோ இதுதான் 1 வே ஸ்லாபாக 2 வே ஸ்லாபாக வந்து நம்ம வந்து பிரிக்கணும். ஸோ 1 வே ஸ்லாபும் அதுமாரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார் இருக்கும், ஒரு கிராங்க் ராட் இருக்கும், அது ஒரு எக்ஸ்ட்ரா பார் இருக்கும், ஒரு கிராங்க் ராடு ஒரு எக்ஸ்ட்ரா பார். ஸோ அந்தமாரி நமக்கு வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தமாரி விஷயத்தை நல்லா கவனிச்சிக்கணும். அதுமாதிரி மேட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் மேட் இருக்கும். நமக்கு 2 வே ஸ்லாபில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் மேட் இருக்கும். அதுமாரி அந்த 6 இன்ச்சுக்கு ஸ்பேஸாக இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம வந்து இன்சேர் பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கணும். அதேமாரி பைண்டிங் வந்து எல்லா கம்பிலையுமே வந்து டாப்னா டாப்பு, பாட்டம்னா பாட்டம்னான்ட்டு அந்த பைண்டிங் கரெக்டாக பண்ணிக்காங்களா வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ ப்ரைமரி பீம் செக் பண்ணணும், செகண்டரி பீம் செக் பண்ணணும். அந்த ப்ரைமரி பீம் செகண்டரி பீமில் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். கவரிங் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களாங்கிறது செக் பண்ணிக்கணும். கவர் பிளாக் அடியில் வச்சுருக்காங்களாங்கிறது ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கணும். 1 வே ஸ்லாபாக 2 வே ஸ்லாபாங்கிறது செக் பண்ணிக்கணும். இன்னும் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கவர் பிளாக் வைக்காமல் இருக்குது. ஸோ அதை நம்ம நாளைக்கு வந்து காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி வந்து மறுபடியும் ஒரு வீடியோ எடுப்போம். அப்போ நம்ம எடுக்கும்போது கவர் பிளாக்லாம் வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் கவரிங்லாம் இருக்குதா என்ன ஏதுங்கிறது நம்ம மறுபடியும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 1 வே ஸ்லாபாக 2 வே ஸ்லாபாங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல். ஸோ முக்கியமான வந்து எலக்ட்ரிக்கல் தான். ஏன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஒயரிங் இழுக்கிறதுக்கு நம்ம எப்படிலாம் நம்ம வந்து சர்க்யூட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். ஒன்று நம்ம சர்க்யூட் ட்ராயிங் வாங்கி நம்ம எங்கெங்கெல்லாம் மெயின்ஸில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து 2 வீடாக நம்ம வந்து பிரிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஹாலு, இது வந்து கிச்சனு, இது ஒரு பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூமாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஹால் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு எத்தனை ஃபேன் வேணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணிக்கணும். ஸோ எத்தனை ஃபேன் வேணுங்கிறது ஃபஸ்ட் நம்ம வந்து நமக்கு வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ அதுமாதிரி ஃபேனுங்கிறதால எனக்கு எங்கெங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் வேணும், ஸ்பாட்லைட் வேணுமா இல்லை வந்து ஃபேன் எங்கே வருது. ஸோ ஃபேன் பாயிண்ட் இது வந்து நமக்கு சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்து ஃபேன் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஃபேன் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஸ்பாட் லைட்னு சொல்லுவாங்க. ஸோ ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான் அதை உங்கள் பாக்ஸ் காமிக்கிறேன். ஸோ ஜங்ஷன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு எத்தனை ஸ்பாட் லைட் வேணும், ஹாலில் எத்தனை வேணும், அதுமாரி வந்து கிச்சனில் ஏதாச்சும் வேணுமா, டைனிங்கில் வேணுமா, பெட்ரூமில் எத்தனை பாயிண்ட் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணால் தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரூஃப் ஒயர் இழுக்க முடியும். இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணால் தான், இதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணால் நம்ம வந்து ஒயரை வந்து இழுக்க முடியாது. ஸோ அதேமாரி வந்து பைப் வந்து நல்லா நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். எலக்ட்ரிக்கல் பைப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், அது வளைவு தெளிமையாக இருக்கணும், உடையக்கூடாது, கிராக் வராமல் பார்த்துக்கணும். ஸோ அந்தமாரி வந்து பைப் நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா சைட்லையுமே வந்து வாசவி பைப்பு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது காமிக்கிறேன் பாருங்கள். விப்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்பாட் லைட்டு, அதுக்கப்புறம் இந்த ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாமே நம்ம அந்த கம்பெனி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கம்பெனி வந்து நல்லாயிருக்கு. நம்ம ரெகுலராக நம்ம அந்த சைட்டுக்கு வந்து அதான் யூஸ் பண்ணுறோம். அதுமாரி வந்து வாசவி பைப்பு வந்து நல்லாயிருக்கு. ஸோ அது ஃப்ளெக்சிபிள் நல்லா கொடுக்கும். அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெண்டிங் ஆகி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். நல்லா வந்து ஃப்ளெக்சிபிள் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நமக்கு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் அந்த பைப்பை வந்து எப்படி வளைக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்தமாரி நம்ம வந்து எவ்வளோ தூரம் வளைக்க பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 0 டிகிரி வந்துருச்சு பாருங்கள். 0 மாதிரி வந்து வளைச்சிட்டாங்க பாருங்கள். ஸோ அப்படி வளைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிராக் வரத்துக்கும் எதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா பைப்பு பாருங்கள் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
ஸோ சில பைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உடைக்கும் போதே வந்து உடஞ்சிரும். ஸோ உடையும் போது என்ன பண்ணால் நாளைக்கு வந்து காங்கிரீட் போடும்போதோ இல்லை வைப்ரேட் போடும்போதோ அதெல்லாம் வந்து ஏதாவது சின்ன கிராக் விழுந்தால் கூட நாளைக்கு வந்து அதில் காங்கிரீட் விழுந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயரிங் நம்ம வந்து இழுக்க முடியாது. ஸோ அந்தமாரி நம்ம பைப்பு வாங்குறதும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான பைப்பாக வந்து நம்ம வாங்கி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்தமாரி டேப் அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டேப்பில் வந்து கரெக்டாக வந்து எல்லாமே வந்து எல்லா சைடும் இப்போ 1 இன்ச்சு பைப் இருக்குது, 3/4 இன்ச்சு பைப் இருக்குது, அந்த 1 இன்ச்சு ஹோல்ஸ் இருக்குது, 3/4 இன்ச்சு பைப்பு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்தமாரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா டேப்லாம் கரெக்டாக அடிச்சிருக்காங்களா, அது கரெக்டாக பேக்கிங் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணணும். அந்தமாரி அந்த பாக்ஸு கீழே வந்து காட்டன் அட்டை வந்து வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து ஏதாவது நம்ம காங்கிரீட் வந்து ஃபில் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து லைன் இழுக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரூஃப் லைன்லேயே வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து அதுக்கான கரெக்டாக ப்ராப்பராக நம்ம வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்தமாரி தேவையில்லை. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த பக்கம் பிரச்சனை இல்லை, பைப் போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தான் போகுது. ஸோ மீதி 3 பக்கம் வந்து எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்து டேப் அடிச்சு நல்லா கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்தமாரி பைப்பெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ பைண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பைப்பு வந்து ஆடாமல் இருக்கும். நம்ம காங்கிரீட் போடும்போது பார்த்திங்கன்னா பைப் வந்து ஆடிட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து காங்கிரீட்டை ஒழுங்காக ஃபில் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்தமாரி வந்து நம்ம டைட் பண்ணி நம்ம வந்து காங்கிரீட் பைண்டிங் வந்து நம்ம வந்து கட்டிட்டோம் பார்த்திங்கன்னா ஸோ பைப்பை எந்த பக்கமும் ஆடாது, அது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ அதேமாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஃப்ளோருக்கு வந்து நம்ம பைப்பு வந்து நமக்கு ஏதாவது நமக்கு தேவை அப்படின்னா இந்த லெவல்லே வந்து நம்ம வந்து பைப்பை வந்து நீட்டி விட்டுணும். ஸோ நம்ம நீட்டி விடாமல் மறந்து போயிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. திரும்ப அதை நமக்கு வந்து காடி எடுத்து திரும்ப அந்த லைனை கண்டுபிடிச்சி மறுபடியும் எடுக்கிற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த கேமரா பாயிண்ட்ஸு எங்கெங்கெல்லாம் நமக்கு கேமரா வேணும், ஸோ இது எல்லாமே வந்து முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணி தீர்மானிச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து சர்க்யூட்டே போட ஆரம்பிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து முக்கியமான தருணங்கள். இது நம்ம ஃப்ளோரிங் நம்ம வந்து ரூஃபில் ஏதாவது தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம தவறாகவே வரும். ஸோ அதனால் வந்து ரூஃப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு வந்து 3 தடவையோ 4 தடவையோ நல்லா யோசித்து பிளானிங் பண்ணி இதுதான் கன்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பைப்பே போட ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா வாலில் நமக்கு வந்து பைப் இறங்குன்னு பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்து 9 இன்ச் வால்லையோ 4 இன்ச் வால்லையோ வந்து இந்தமாதிரி காடி எடுத்து கீழே பைப் லைன் விட்டுருணும். அது வந்து பார்த்திங்கன்னா டேப் அடிச்சணும். எல்லா பைப்லையுமே வந்து டேப் அடிக்கணும். ஏன்னா அது எதுலேயுமே வந்து காங்கிரீட் வந்து போகக்கூடாது. ஸோ அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா டேப் அடிச்சிருப்பாங்க. நம்ம பார்த்தாலே தெரியும் பாருங்கள். எல்லா எலக்ட்ரிக்கல் பைப்புமே டேப் அடிச்சிருப்பாங்க. தேவையில்லாதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதேமாரி வந்து நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கிறது நல்லது. இன்னொரு விஷயம் வந்து நம்ம என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரூமில் வந்து ஒரு 4 வே வந்து நம்ம ஃபேன் பாக்ஸ் அது ஜங்ஷன் பாக்ஸ்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜங்ஷனில் வந்து 4 வே வந்து அந்த ரூமுக்கான லைன்ஸ்லாம் பிரிச்சுருவாங்க. ஸோ அதே மாதிரி எல்லா ரூமுக்கும் பிரிச்சுட்டு எல்லா ரூமோட சர்க்யூட்டும் வந்து ஒரு மெயினுக்கு வருங்க. ஸோ இதை டிபின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரூமு வந்து இப்போ ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு சுவிட்ச் பாயிண்ட் கொடுத்துருவோம். அதில் ஃபேன் ஓடும், லைட் எரியும், எல்லாமே அந்தந்த ரூமுக்கு வரும். ஸோ ஆனால் டோட்டல் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே டிபியில் வந்து நமக்கு வந்து மெயின் சர்க்யூட்டிங் வந்து கொடுத்துருவோம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்லையுமே வந்து அங்கே நமக்கு இப்போ வாடகை வீடுனா வாடகை வீடு, சொந்த வீடுனா ஏதாச்சும் ஒரு இடத்துல கொடுத்துருப்போம். வாடகை வீடுனா 2 வீடுனா 2 வீட்டுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்போம். ஸோ அந்தமாரி வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, அந்த சர்க்யூட் லைன் வந்து கரெக்டாக வந்து அங்கே மெயின்ஸுக்கு கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு டைம் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது. ஸோ இவர் தான் நம்ம வந்து எலக்ட்ரிஷியன், இவர் தான் நம்ம செல்வோம். இவர் பேர் வந்து ஆறுமுகம். இவர் தான் நம்ம ப்ராஜெக்ட் வந்து நமக்கு வந்து ரெகுலராக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதான் நம்ம டீம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக அது எல்லாமே டெக்னிக்கல் பர்சன் தான். இந்த கட்டிங் கூட பாருங்களேன், நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த பாருங்கள், இந்த கட்டிங் வந்து மிஷின் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து எல்லாம் ஆக்ஷா பிளேடில் தான் போடுவாங்க. ஆனால் இந்தமாரி நம்ம கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிசுறுமே வராது. ஸோ அந்த பிசுறு வராமல் இருக்குன்னா நமக்கு வந்து ஃப்ளோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் நம்ம குப்பை எதுவும் சேராது. ஆனால் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக தெரியும். ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இது நல்லாயிருக்கு இந்த மிஷினு. சப்போஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே அந்த மிஷினை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறப்ப வந்து அது கிளீனிங்காக இருக்கணும் ஒர்க்கு. எங்கேயுமே வந்து கசகசன்னு இல்லாமல் டஸ்ட்டு எதுவும் இல்லாமல் அந்தமாரி பண்ணும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இந்த பைப்போட ஃபினிஷிங் பாருங்கள். அப்படி வந்து நல்லா ஒரு ஃபினிஷிங் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. தெரியுது பார்த்தீங்களா? இன்னொரு டைம் கட் பண்ணி காமிங்க. இப்போ இந்த பைப் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருங்க. நம்ம கட்டுற மாதிரி தான் இருக்குங்க. அது வந்து இப்போ பாருங்கள். ஸோ எந்த பிசுறுமே இல்லை. அது ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்தமாரி பண்ணும்போது என்னென்னா இதுக்கு மேலே பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணும்போது கரெக்டாக வந்து எல்லாமே ஃபிட்டிங் உட்காருங்க. ஸோ இந்தமாரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ இன்னும் ஒவ்வொரு மெத்தட்லேயும் வந்து ஒவ்வொன்று புதுசாக நம்ம கண்டுபிடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நமக்கு தெரியுது இல்லைங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வீடுங்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு தருணங்கள்.
அதில் ரொம்ப நாள் கனவாக இருக்கும். அந்த கனவுலாம் நம்ம நனவாக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒர்க் மெத்தட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங் ஆல்.